ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம ரகுராமோ அவங்க அப்பாக்கு குடுத்த வாக்குனாலயும், அந்த குடும்ப மானத்த காப்பாத்தணும் அப்படி சொல்லிட்டு, அந்த பழிய ஏத்துக்கிறதுக்கு தயாராகும்போது, நம்ம ஜானகி செம அதிரடியா வந்து எல்லா ஆதாரத்தையும் நம்ம சிவராமன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில ரகுராமுக்கு மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுது. அதே சமயத்தில சிவரஞ்சனியோட பையன் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய போகுது. நம்ம கதிரோட அப்பா, அம்மா யாரு அப்படிங்கிறதும் தெரிய போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பார்வதியும் ரகுராமை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாளாட்டு அப்ப நல்லவங்க மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. இப்பதான் உங்களோட சாயம் எல்லாம் வெளுத்தாச்சு. இவ்வளோ பெரிய வேலையை செய்துட்டு இந்த குடும்பத்துல இப்படி இருந்துட்டு இருக்கீங்க. பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராமை எதிர்த்து பேசும்போது ரமணி பாட்டி என்ன பார்வதி பேசிட்டு இருக்க, ஒருபோதுமே ரகு இவ்வளவு பெரிய தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம பார்வதி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. தப்பு செய்யலைன்னா எதுக்கு இவ்வளோ மௌனமா இருக்காங்க? பஞ்சாயத்துல வச்சு அவ்வளோ பேரும் இந்த மாதிரி கேட்கும்போது அமைதியா தானே இருந்தாங்க. இதுல இருந்தே தெரியலையா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வேற இந்த குடும்பத்துல கூட்டு குடும்பமா இருக்கணும், குடும்பமான நல்லபடியா இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியும் கேட்கும்போது சிவராமனும் நம்ம ரகுராம் கிட்ட, அண்ணா நீங்க வந்து இது வரைக்கும் மௌனமா இருந்தா அது சரியே வராது, என்னதான் உண்மை அப்படின்னு வாயை திறந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமனும் ரகுராம் கிட்ட கேட்கும்போது ரகுராம் ஒரு கட்டத்துல நான் யாருக்குமே எந்த உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை, இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது, எதுனாலுமே அது என்னோட தனிப்பட்ட விஷயம், எதுனாலுமே பஞ்சாயத்துல பேசிக்கலாம், வீட்டுக்குள்ள இனிமே இதை பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரூமுக்குள்ள வந்த உடனே நம்ம பார்வதியும் சிவராமன் கிட்ட, பாத்தீங்களா உங்க அண்ணி சொல்லிட்டு போனது எல்லாமே கவனிச்சிங்களா? இதுலேருந்தே தெரியல இவர் தான் பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு எப்படி தான் நல்லவங்க மாதிரி வேஷம் போட முடிஞ்சதோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி ரகுராம பற்றி சிவராம கிட்ட தப்பாகவே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சிவராமனும் பார்வதி கிட்ட எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அண்ணனையும் எதிர்த்து பேசியிருப்ப, நான் அங்கே வச்சே உன்னை வந்து திட்டலான்னு தான் பார்த்தேன், சரி கூட்டத்தில் வச்சு எதுவுமே சொல்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அண்ணனை எதிர்த்து பேசுவேன், பார்த்தல பஞ்சாயத்தில் வச்சு ஒரு தலைவராட்டு நான் இருக்க சமயத்தில் எவ்வளோ பெரிய மனுஷர் அவர் வந்து நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கீழ்ப்படிஞ்சு எவ்வளோ மரியாதையாக பேசிகிட்டு இருந்தாரு, அவரை போய் நீ வீட்டில் இப்படிலாம் சொல்கிறது சரியே கிடையாது, நீ என்னதான் சொன்னாலுமே எப்போவுமே என்னோட அண்ணன் உத்தமன் தான், அவங்க கூட தான் நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி என்னங்க நீங்கள் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துட்டு இருக்கீங்க, உங்கள் அண்ணனோட சுயரூபம் எல்லாமே தெரிஞ்ச அப்புறமும் எதுக்கு நீங்கள் அமைதியாகவே இருந்துட்டு இருக்கீங்க, ஏற்கனவே சிவரஞ்சனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ஏமாற்றி அதில் வேற இப்போ குழந்தைய கொடுத்துட்டு அது வேற ஒரு பெரிய பையனாக வளர்ந்து வந்து நிற்கிறான், எல்லா சாட்சியுமே உங்கள் அண்ணனுக்கு எதிராக இருக்குது, இப்படி இருந்த பிறகுமே இன்னும் உங்கள் அண்ணனுக்கு ஆதரவாகவே இருந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் பார்வதியை சரியா அடியில் விழுத்தெடுக்கிறாங்க. இந்த அடி எல்லாமே எல்லாருக்கும் முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியது, சரி வீட்டில் பெரிய பிரச்சனை வேண்டாமேன்னு சொல்லிட்டு தான் இப்படி கொடுத்துட்ருக்கேன், ஒரு வார்த்தை என்னோட அண்ணனை பற்றி நீ எல்லாம் எதுவுமே பேசக்கூடாது, என்னோட அண்ணனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஒருபோதுமே இவ்வளோ பெரிய தப்பை என் அண்ணன் செய்திருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நிரூபிக்க தானே படப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் நம்ம பார்வதியை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. அதே சமயத்தில் ரொம்பவே டென்ஷனான பார்வதியும் இருக்கும்போது புவனேஸ்வரியும் பார்வதி கிட்ட வந்து, என்ன பார்வதி வீட்டில் எப்படி போயிட்டுருக்கு, அதான் வந்து ரகுராமோட பையன் இப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்குமே அப்படி சொல்லும்போது பார்வதியும், என்ன நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, எல்லாரும் வந்து அந்த ரகுராம் உத்தமே அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க, என்னதான் சொன்னாலுமே யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இதில் வேற இவங்க என்னோட அண்ணன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் பார்வதி கிட்ட இப்போ எல்லாமே உன்னோட ஹஸ்பண்டோட கையில தான் இருக்கு, அவன் என்ன வந்து தீர்ப்பு சொல்றானோ அதை பொறுத்து தான் ரகுராமோட வாழ்க்கை இருக்கு, ஒழுங்காட்டு உன்னோட சிவராமன் கிட்ட இதை பத்தி பேசி எப்படியாவது ரகுராம் மேல தான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்ற மாதிரி ரெடி பண்ணிடுன்னு சொல்லி புவனேஸ்வரியும் பார்வதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி கிட்ட வந்து மாயாவும் பெரியம்மா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதுங்க, பெரிய பக்கம் மேலே வேணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி தான் இப்படி ஒரு பெரிய பழியை போட்டிருக்கணும், வேணும்னு பஞ்சாயத்தில் வச்சு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு சொல்லி இப்படி ஒரு செயலை செய்திருக்கணும்னு சொல்லி நம்ம மாயாவும் ஜானகிட்ட சொல்லும்போது ஜானகியும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கு மாயா, ஆனால் அந்த ஃபோட்டோ ஆதாரம் அது பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே பார்த்தல, ஆனால் எனக்கு என் ஹஸ்பண்ட் ரகுராமுக்கு மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, ஆனால் அது எப்படி நிரூபிக்கப்படணும்,
ஆதாரத்தோட நிரூபிச்சாதானே பஞ்சாயத்தில் வந்து செல்லுபடியாகும் அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் சரி அதில் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் டேட்டு அது எந்த ஊரை சேர்ந்தது எல்லாமே இருக்கும்ல, அதை வச்சு அந்த ஊரில் போய் நம்ம விசாரணை பண்ணால் சிவரஞ்சனி யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அதை பற்றி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும்ல பெரியம்மான்னு சொல்லி நம்ம மாயாவும் ஜானகியை சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம ரகுராம ஒரு குழப்பத்திலோட இருக்கும்போது ஜானகியும் பக்கத்தில் வரும்போது ரகுராமோ ஜானகி உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குதானே அப்படின்னு கேட்கும்போது ஜானகி என்னங்க நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் ஒருபோதுமே எனக்கு துரோகம் பண்ணவே மாட்டீங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எப்போவுமே நல்லவர் தான், நல்லபடியாக தான் இருந்திருப்பீங்க அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமோ என்னதான் பஞ்சாயத்தில் வச்சு என் மேலே இவ்வளோ பெரிய பழியாக இருந்தாலுமே நீ நம்பிக்கையோட இரு, நான் ஒருபோதுமே எந்த தப்புமே செய்ய மாட்டேன் ஜானகி, உனக்கு ஆதரவாக தான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா நம்ம ஜானகி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ரகுராம் மனசு கேட்கவே இல்லை. நம்ம அப்பா ஏற்கனவே இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கியிருக்காங்க. அப்பா செய்த தப்பு எதுவுமே வெளியில தெரியவே கூடாது, வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பமானமே போயிரும். இது வரைக்கும் அமைதியா தான் இருந்துட்டு இருந்து இதுல வேற சிவரஞ்சனியோட விஷயம் எல்லாம் வெளியில வந்துட்டு இப்ப என்ன செய்யறது, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் பஞ்சாயத்துக்கு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. நம்ம ரகுராமும் பஞ்சாயத்துல வச்சு கூடும்போது புவனேஸ்வரியும் என்ன ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சதா, இப்ப புரியுதா இந்த ரகுராமோட பையன் தான் இந்த ஜீவா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவராமனும் புவனேஸ்வரி உங்க மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கால, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா, ஏதாவது ஒரு நிரூபிக்கணுமா, ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரகுராம் அப்பவும் அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல புவனேஸ்வரியும் இவர் அமைதியா நிற்கும் போதே தெரியல இவங்க குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கேட்கும்போது ஊர் மக்களுக்கு இடையிலேயே ஒரு சந்தேகம் வந்துடுது. சிவராமனுக்கும் எதிராட்டி எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல, இப்ப என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கும்போது ரகுராமும் எந்த பதிலுமே சொன்ன மாதிரி இல்லை. சிவராமனும் ரகுராமுக்கு மேலதான் எந்த தப்புமே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட இப்ப என்ன செய்யறது, நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தீங்கன்னா உங்க மேலதான் ஒரு பழிய போட வேண்டியது வரும், உங்களுக்கு தான் ஒரு குற்றச்சாட்டு வரும், உங்க சார்பாட்டு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா, எதுனாலுமே உறுதியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பமா ரகுராம் வந்து பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு எடுக்கணுமோ அதை எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது இது, இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, அப்போ நிஜமாவே இவங்க தான் இந்த செயலை செய்திருக்கானுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஊர் மக்களுக்கு இடையில இருக்கும்போது நம்ம சிவராமனும் அதுக்கேற்றவாறு தீர்ப்பு வழங்குறதுக்கு தயாராகும் போது நம்ம ஜானகி மாயா எல்லாரும் சேர்ந்து சம அதிரடியாக கடைசி நிமிஷத்தில் வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாங்க. அப்படி நம்ம ஜானகி ரகுராமுக்கும் அந்த சிவரஞ்சனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு, புவனா தான் வேணும்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி படி இப்படி ஒரு செயலை செய்திருக்கா, நம்ம ரகுராமுக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி சரியா நிரூபிச்சிடுறாங்க. அதே சமயத்துல சிவரஞ்சனி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க போகும்போது சிவரஞ்சனியோட நிஜமான பையன் யாரு அப்படிங்கிற எல்லாமே நம்ம மாயா ஜானகிக்கு தெரிய வருது. கதிர் தான் சிவரஞ்சனியோட பையன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. நம்ம மாயா எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அன்னைக்கு கூட நம்ம தாத்தாவுக்கு இந்த மாதிரி ஒரு சடங்கு பண்ணும்போது நிஜமான பேரன் வந்து கதிரை ஏற்றுக்கிட்டாங்கன்னு பாட்டி வர சொன்னாங்க. இதுலேருந்தே தெரியுது நம்ம கதிர் தான் அந்த பேரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே தெரிய வருது. புவனேஸ்வரி செய்த ஒரு செயல்னால கதிரோட அப்பா அம்மா யார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கதிர் தான் சிவரஞ்சனோட பையன் தெரிஞ்சு ரகுராம் அப்படியே அதிர்ச்சியை நிற்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வாட்டியும் புவனாவுக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம ஜானகி மாயா.